இனி 20வது ஸ்லோகம். அனுகல்பூதமுரபித் பதம் சதாம் அஜஹத்ரிவர்கமபவர்க வைபவம் சலசித்த விருத்த வினிவர்த்தனௌஷதோ சரணம் யதீந்திர சரணம் விரணீமஹே. அனுகல்பூதமுரபித் பதம் சதாம் அஜஹத்ரிவர்கமபவர்க வைபவம் சலசித்த விருத்த வினிவர்த்தனௌஷதோ சரணம் யதீந்திர சரணம் விரணீமஹே. இது 20வது ஸ்லோகம். ஸ்ரீபாஷ்யகாரராம் பகவத் ராமானுஜர் விஷயமாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளிச் செய்திருக்கக்கூடிய 74 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அற்புத ஸ்தோத்திர விசேஷமான யதிராஜ சப்ததியின் 20வது ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் ஒரு மிகச்சிறந்த சுவாரஸ்யம் விளக்கப்படுகிறது. அடியன் ஏற்கனவே தெரிவித்தபடி ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு அனுபவம் நமக்கு உண்டாகிறது. இவை அனைத்துமே எம்பெருமானாராம் பகவத் ராமானுஜருடைய திரு கல்யாண குணங்கள், எம்பெருமானாராம் பகவத் ராமானுஜருடைய பெருமைகள். தற்பொழுது எம்பெருமான் எம்பெருமானார் இவர்கள் இருவர் இடையே யார் மிகச்சிறந்தவர் என்பதாக நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஏற்கனவே இந்த ராமானுஜ வைபவத்தில் குரு பரம்பரையை அடியொற்றி நாம் பார்த்திருக்கக்கூடிய மிகப்பெரியதான அந்த சரித்திரத்தின் நடுவில் திருக்கோஷ்டியூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் நடைபெற்ற ஒரு சரித்திரத்தை மறுபடியும் இந்த இடத்தில் நினைவுறுத்துகிறேன். எம்பெருமானார் என்னும் திருநாமம் சுவாமி ராமானுஜருக்கு ஏற்பட்டதனுடைய காரணம் என்ன நினைவிருக்கிறதா? திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடத்தில் திருமந்திரார்த்தங்களை பெறுவதற்காக சுவாமி ராமானுஜர் 18 முறை நடந்தார். நம்பிகள் மந்திரத்தின் சீர்மையை உலகம் உணர வேண்டும் என்னும் ஒரே காரணத்தினாலே ராமானுஜரை பரீட்சித்தார். ராமானுஜரே பரீட்சைக்கு ஆட்பட்டார் என்றால் அந்த மந்திரத்தை நாமெல்லாம் எவ்வளவு ஜாகிரதையாக எப்படி நம் ஆச்சாரியர்களிடத்தில் அடிபணிந்து பெற வேண்டும் என்பது நன்கு வலியுறுத்தப்பட்டதாகிறது. இந்த மந்திரார்த்தங்களை எல்லாம் அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் நீ சொல்லக்கூடாது என்று திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சுவாமி ராமானுஜரிடத்தில் தெரிவித்திருந்தார். ராமானுஜரும் தண்ட பவித்ரம் என்னும் ஸ்தான விசேஷத்தில் கோரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் வைத்துக் கொண்டு நம்பிகளிடத்தில் திருமந்திரம், சரமஸ்லோகம் மற்றும் துவயம் முதலானவற்றின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் தாம் நன்கு தெரிந்து கொண்டார். அதன் பின்னர் திருக்கோஷ்டியூர் எம்பெருமான் சன்னிதானத்தில் தெற்காழ்வான் சன்னதியில் அங்கு திரண்டிருக்கக்கூடிய ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் என்னும்படியாக ஆசை உடையவர்களாகவும் ராமானுஜ சம்பிரதாயத்தில் பற்றுதல் உடையவர்களாகவும் ராமானுஜரிடத்தில் மிகுந்த பக்தி உடையவர்களாகவும் தாங்கள் ராமானுஜர் வழி நடக்க வேண்டும் என்னும் உறுதி பூண்டவர்களாயும் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த விஷயத்தை பலமுறை அடியேன் தெரிவித்து விட்டேன். ஆகையால் எம்பெருமானாராம் ஸ்ரீ பாஷ்யகாரர் கோபுரத்தின் மீது ஏறி நின்று உபதேசித்தார் என்று சொல்லுவது தவறான ஒரு கருத்து. அந்த இடத்தில் திரண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சுவாமி ராமானுஜர் உபதேசித்தருளினார். அப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ராமானுஜர் மீது மிகுந்த கோபம் கொண்டு என் அனுமதியின்றி என்னுடைய ஆணையை மீறிய செயலாக நீ இங்கே இருப்பவர்களுக்கு எதனால் உபதேசித்தாய் என்று கேட்க, அடியேன் ஒருவன் நரகம் புகுந்தாலும் இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள் அன்றோ, ஆகையால் அவர்களுக்கு நான் உபதேசித்தேன் என்பதாக சுவாமி ராமானுஜர் பணிவுடன் விண்ணப்பித்தார் தன் குருவினிடத்தில். இது ராமானுஜருடைய பெருமையை காண்பிக்கிறது. அப்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிகள், ராமானுஜா, நான் உன்னிடத்தில் மறைத்து இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொன்னேன். உன்னை பரீட்சை செய்தேன். எதற்காக என்றால் இந்த மந்திரார்த்தங்கள் அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்கள் பெறக்கூடாது, அதன் பெருமையை உணர வேண்டும் என்பதற்காக பரீட்சை செய்தேன். ஆம் சுவாமி, அடியேன் பரீட்சைக்கு உட்பட்டேன். அதை தாங்கும் வலிமை அடியேனுக்கு இருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு அதை தாங்கும் வலிமை உண்டோ? அவர்களால் இத்தகைய கடுமையான பரீட்சைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமோ? இந்த தேகம் நிலையற்றது,
எந்த சமயத்திலும் அவர்களுக்கு இந்த தேகத்தை விடுத்து உயிர் பிரியலாம். அதற்குள்ளாக மோட்சம் என்னும் உயர்ந்த மார்க்கத்தை அடைய வேண்டாமா? அந்த ஒரு காரணத்தினால்தான் தங்களுடைய ஆணையை மீறினாலும் பரவாயில்லை, மீறும் அடியனுக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை, இவர்கள் அனைவரும் உய்ந்து போக வேண்டும் என்னும் ஒரே நோக்கத்தினாலே அடியேன் சொன்னேன் என்ற பொழுது உடனே கோஷ்டி பூர்ணராம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சுவாமி ராமானுஜரை ஆறத் தழுவிக்கொண்டு, இது காரும் எம்பெருமான் மட்டும்தான் கருணை உள்ளம் கொண்டவனாக நினைத்திருந்தேன். எம்பெருமானை விட நீ மிகச்சிறந்த கருணை உள்ளம் கொண்டதினால், காரை கருணை ராமானுஜனாக நீ திகழ்வதினாலே நீ எம்பெருமானை காட்டிலும் சிறந்தவன். ஆகையால் இது முதற்கொண்டு எம்பெருமானார் என்று அழைக்கப்படுவாய் என்பதாகச் சொன்னார். தன் சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் சூட்டிய அற்புதமான திருநாமம் எம்பெருமானார். எம்பெருமானாம் பெருமானை விட இவர் கருணையில் சிறந்தவராக சிறந்து விளங்குவதினாலே இந்த சுவாமிக்கு எம்பெருமானார் என்னும் திருநாமம் ஏற்பட்டது. இந்த கரையை மறுபடி ஒரு முறை நாம் பகிர்ந்து கொண்டோம். ஏனென்றால் பகவத் விஷயத்தில் ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தில் புனருக்தி, சொல்லுவதை திரும்பச் சொல்லுதல் என்னும் தோஷம் எள்ளளவும் கிடையாது. அதனுடைய மகாத்மியம் அத்தகையது. ஆகையால் அந்த ராமானுஜர் பகவானை விட மேன்மை பெற்றவராக திகழ்ந்தார் என்று குரு பரம்பரையில் நடைபெற்ற சரித்திரத்தின் சுவடை சுவாமி தேசிகன் இங்கே யதிராஜ சப்ததி என்னும் இந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக காண்பிக்கிறார். அனுகல்பூதமுரபித் பதம் சதாம் அஜஹத்ரிவர்கமபவர்க வைபவம் சலச்சித்த விருத்த வினிவர்த்தனோஷதோ சரணம் யதீந்திர சரணம் விரணீமகே. சரணம் யதீந்திர சரணம், சரணம் சரணம், சரணம் சரணம். இந்த சப்தத்தினுடையதான வித்தியாசங்களை பார்க்க வேண்டும், ஒலிக்குறிப்பினுடைய வித்தியாசங்களை பார்க்க வேண்டும். பலரும் தற்காலத்தில் தமிழில் எழுதி வைத்து இவற்றையெல்லாம் படிப்பதினாலே அந்த ஒலிக்குறிப்பில் வித்தியாசமே இல்லாமல் ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறார்கள். இது மிகவும் தவறு. ஏனென்றால் அர்த்தங்களில் பலவிதமான மாறுபாடுகள் உண்டு. சரணம் என்றால் பாதத்திற்கு பெயர். நான் புரியும்படியாக சற்றே தமிழில் விளக்குகிறேன். கா ngா ச, கவர்க சவர்க்கம், சக்கரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய சப்தம் இங்கே சரணம் என்பதாக ஒலிக்கப்படுகிறது. காங்கா ச என்பதில் சரணம் என்பதினாலே சரணம் என்றால் திருவடி, பாதம் என்பதாக பெயர். தமிழில் காங்காச்சா என்பதில் சக்கரம் என்று எழுதும் நாம் தான் சங்கு என்பதாக எழுதும் பொழுது அதே ச என்னும் எழுத்தைத்தான் உபயோகிக்கிறோம். உண்மையில் காங்காச்சா என்றால் சக்கரத்தை போல இது சங்கு என்றுதான் இருக்க வேண்டும். சங்கு என்று சொல்வதுதானே சரி. ஆனால் சம்ஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் இருப்பதினாலே இதை எப்படியும் தவறாக நினைத்து விடாதீர்கள். இந்த பாஷையினுடைய மேன்மை அதற்காக சொல்லுகிறேன். ஆனால் அடியன் பலமுறை வலியுறுத்திய விஷயம் என்ன? உனக்கு இடது கண் பிடிக்குமா வலது கண் பிடிக்குமா என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? அதுபோன்று தான் நமக்கு மொழிகள் இரண்டு கண்கள். மொழிகள் நமக்கு விழிகளாய் திகழ்கின்றன. ஒவ்வொரு பாஷைக்கு ஒவ்வொரு ஏற்றமானது உண்டு. அப்பொழுது சங்கு என்று வரும் பொழுது, சம்பு என்று வரும் பொழுது ச தமிழில் வைத்து சொல்ல முடியாது. சம்ஸ்கிருதத்தில் ஷ என்பதாக உச்சரிக்க வேண்டும். அப்பொழுது சங்கு என்பதாக சொல்ல வேண்டும். அதுபோன்று தான் இங்கே சரணம். சரணம் என்றால் அடைக்கலம், சரணம் என்றால் திருவடி. திருவடியில் அடைக்கலமாக நான் அடைகிறேன். இது துவயமந்திரத்திலும் இப்படித்தான் உச்சரிக்கப்படும். ஆச்சாரியன் நமக்கு பஞ்சசம்ஸ்காரமான அந்த சமாசரணத்தை செய்து வைத்தவுடன் துவயமந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது சரண சரண வித்தியாசங்களை நன்கு உணர வேண்டும். தற்பொழுது சரணம் யதீந்திர சரணம் விரணீமகே, நான் யதிராஜருடைய திருவடியை சரணமாக அடைகிறேன். இந்த ஸ்லோகத்தில் யதிராஜருடைய திருவடியை நான் சரணமாக அடைகிறேன். எந்த யதிராஜருடைய திருவடி? அந்த திருவடிக்கு என்ன மேன்மை? அனுகல்பூதமுரபித் பதம் சதாம். கீழே சொன்ன ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தம் யதி சக்கரவர்த்தி பத பத்ம பட்டனம்
யதிராஜருடைய திருவடித்தாமரையாகிற பட்டினத்தை அடைந்த மகான்கள். அவர்களுடைய நிலை அனுகல்பூத முரபித் பதம் சதாம். யதிராஜர் திருவடியில் ஆசை வைத்தார்களேயானால் அவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளில் ஆசை வைக்க மாட்டார்கள். மகான்கள், சாராசார விவேகிகள் யதிராஜர் திருவடியில் பற்றுதல் வைத்தார்களேயானால் அவர்கள் ஒரு பொழுதும் எம்பெருமான் திருவடியில் பற்றுதல் வைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு யதிராஜ திருவடியினுடைய மேன்மை மிகச் சிறந்தது. அதனால்தான் தேவமற்றறியேன் குருகூர் நம்பி, மதுரகவியாழ்வாருடைய வழி இது. மதுரகவியாழ்வார் என்ன சொன்னார்? எனக்கு எங்கள் ஆழ்வாருடைய பெருமைத்தான் முக்கியம், எங்கள் ஆழ்வாருடைய சம்பந்தம் தான் முக்கியம். எங்கள் ஆழ்வார் சம்பந்தத்தை அடைந்திருக்கக்கூடியதான நான் எம்பெருமானை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் என் ஆழ்வாரே அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடம் தன்மையான் ஷடகோபனை நம்பிய என்று என்னை தாயாகவும் தந்தையாகவும் எல்லா விதத்திலும் சர்வசுவாமியாகவும் எனக்கு விளங்கி என்னை ரட்சிக்கக்கூடியவன் என்னுடைய ஆழ்வார் என்று அருளி செய்தார் அல்லவா? ஆகையால் தேவமற்றறியேன் என்பதாக எம்பெருமானை கூட விரும்பாதவர்களாக அனுகல்பூத முரபிஸ்வரம் சதாம் அஜஹத் திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம், தேனே மலரும் பெருமானுடைய திருவடித்தாமரைகளில் அவர்களுடைய மனது செல்லாது. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய திருவடித்தாமரையில் தான் அவர்களுடைய மனசு அப்படியே மூழ்கி திளைக்கும். எப்படி? நல்ல சுவாரஸ்யமான அர்த்த விசேஷங்கள் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டு. தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம். யதிராஜர் திருவடியின் மேன்மையை உணரலாம்.